முருங்கீரை வச்சு நம்ம எவ்வளோ ரெசிபி பார்த்துருப்போம். ஆனால் கீரை அப்படின்னா பசங்க முக்கியமாக வேணவே வேணாம் அப்படின்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான கீரையை வச்சு எப்படி தாபா ஸ்டைலில் ஒரு சப்ஜி செய்கிறதா இன்றைக்கி நம்ம போகிறோம். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இதில் கீரை தான் போட்டிருக்குமான்னு பசங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். முருங்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஒரு 2 தடவைக்கு, ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும். இப்போது பேன் வச்சு காஞ்சதும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறேன். ஏன்னா மறுபடியும் சப்ஜிக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்துவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாதுங்க, கொஞ்சம் லைட்டாக காஞ்சா போதும். லைட்டாக சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போது பொடியாக நறுக்குனா பூண்டு நல்லா வதங்கணும். ஆனால் பூண்டு வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த பூண்டோட பச்சை வாடை இருந்ததுன்னா டேஸ்ட் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. பசங்க எடுத்து வச்சிருவாங்க கண்டிப்பாக. நீங்கள் கட் பண்ணி போட்டால் எடுத்து வைக்கிறாங்கன்னா நீங்கள் இடித்து கூட போட்டுக்கலாம். பட் அரைச்சி சேர்த்துறாதீங்க, ஃப்ளேவரே மாற்றிடும். பூண்டு இந்தளவுக்கு நல்லா வறுபட்ட போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கு கீரையை சேர்த்துருவோம். கீரைக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த ஹீட்லேயே நல்லா வதங்கினா போதுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அந்த அனல்லே நல்லா வதங்கட்டும். கீரைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல, சிறுகீரை இருக்குது, பாலக்கீரை இருக்குன்னா தாராளமாக அந்த கீரையிலையும் இந்த டிஷ்ஷு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. எதில் செஞ்சாலுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பட் முருங்கைக்கீரைன்னு போது கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா பசங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமும் கொடுத்த மாதிரி இருக்கும். எந்த கீரை எடுத்தாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறதான் ப்ராசஸ். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பாருங்க, கீரையிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் இதாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சமாக உடச்ச பொட்டுக்கடலை, ஊற வச்ச முந்திரி ஒரு 10. இது தாங்க மெயின் இன்க்ரீடியன்ட் டேஸ்ட்டே இந்த சப்ஜிக்கு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுலாம் கீரை ஆடுற கேப்பில். இப்போது கீரை வதக்கின அதே பேனில் இப்போ சப்ஜி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் எண்ணெய். ஏன்னா எண்ணெய் நல்லா தாராளமாக இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட பொடியாக நறுக்குன்னு ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல். ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் மீடியம் சைஸ் 1. நல்லா வெங்காயம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்குனா போதுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க அது வந்து சப்ஜிக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துடலாம். இந்த மசாலாக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மற்ற எல்லாத்துக்குமான மெஷர்மெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்லா வந்து பரட்டணுங்க. இதில் இந்த மசாலாவோட நெடியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக போகணும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி பழம். தக்காளி நல்லா பழமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அரைச்சி ஊற்ற வேண்டாம், கட் பண்ணி போடுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அரைச்சி ஊற்றினா உங்களுக்கோட கன்சிஸ்டன்சி மட்டும் இல்லை, ஃப்ளேவர் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். நல்லா இதை வந்து வதங்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணுங்க. ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் செம சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா மசாலா வெந்து இதாகணும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியட்டும் லைட்டாக. நல்லா ஊற்றின தண்ணி இந்த அளவுக்கு திக்காகணுங்க.
சப்போஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் உப்பு எதாவது பத்தலன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த சப்ஜி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோங்களா பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, முந்திரி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க கன்சிஸ்டன்சி. ஏன்னா ஊற்றணும் சட்டுன்னு கெட்டியாயிடும். இப்போ இதில் ஊற்றி நல்லா கலரிடலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனா வந்து ஜீரணமாகாது, டேஸ்ட் பிடிக்காதுனாங்களா, அப்போ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கன்சிஸ்டன்சியும் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃப்ளேவர் அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டபிளாக இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். நல்லா இந்த அளவுக்கு திக்காகிற வரைக்கும் கொதிக்கிட்டோங்க. கொதிச்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துடலாம். கீரை இதில் வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம வந்து கீரையை லைட்டாக அந்த வதக்கி எடுத்து வச்சுக்கிறது. கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் ஆனால் போதும். நிஜமாகவே ஃப்ளேவர் செமையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அந்த வேர்க்கடலையோடது முருங்கைக்கீரையோடது சூப்பராக இருக்குது. சுட சுட சப்பாத்திக்கு இல்லை சாதத்துக்கு நெய் ஊற்றி அப்படி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு தோணும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். சூடானதும் எடுத்து சப்பாத்தியோட சூப்பராக சர்வ் பண்ணிடலாங்க. ஸோ சப்பாத்தியோட சர்வ் பண்ணிடலாம். நிஜமாக பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஃப்ளேவரே செம சூப்பராக இருக்குது. நிஜமாகவே அல்டிமேட்டாக இருக்குது. நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட்ஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். அதை எடுத்து அந்த சப்பாத்தியோடு அப்படி வச்சு வாயில் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது அந்த கீரைக்கான அந்த ஒரு ஃப்ளேவர் சரி, அந்த பீனட்டோடது, அந்த பொட்டுக்கடலை, அந்த கேஷ்யூலாம், அந்த திக்னஸ்ஸு செமையாக இருக்குங்க. ஸோ நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.